எங்கே சென்று விட்டால் தெரியவில்லை. அவளை பார்க்க வேண்டாம், முக்கியமான செய்தி சொல்ல வேண்டும் என்று ஆவலாக இருக்கின்றேன். ஆனால் பார்க்கவே முடியவில்லை. தேடி பார்த்து விட்டோம், கிடையாது அரண்மனையிலே. சென்று பார்க்கலாம். புறப்படு. அறுவடை நடக்கவில்லை. ஆகையால் தான் மன வருத்தத்துடன் இருக்கின்றேன். அப்படி என்றாலும் உன்னை பார்க்க வேண்டும், ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன். முக்கியமான செய்தி உனக்கு எனக்கு திருமணம் முடிந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? பல ஆண்டுகள் ஆகிறது. இருந்த போதிலும் இதுவரை உன்னுடைய தாய் வீட்டிலிருந்து ஏதாயும் நான் உதவி கேட்டிருக்கின்றேனா? இல்லை, கிடையாது. திருமணம் செய்து கொண்டு வந்தாயே, வரும்போதாயிலும் ஏதாயிலும் சீர்வரிசை கொண்டு வந்தாயா? இல்லங்க, கிடையாது. இதுவரை நானும் உன்னை எந்த பொருள் கேட்டது கிடையாது, எந்த உதவி கேட்டது கிடையாது. நமக்கு எந்த குறையிலும் நீ எதையும் கேட்டது கிடையாது. இருந்தாலும் இப்பொழுது எனக்கு ஒரு குறை நேர்ந்து விட்டது. அப்படி என்றால் அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்றால் அதற்கு சரியானால் உன்னால் மட்டும்தான் முடியும். மருதகி, நீங்க எதை சொன்னாலும் நிச்சயமா செய்யறங்க. சபாஷ். கணவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள் யார் என்றால் உன்னைதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் 1000 ஏக்கர் அறுவடை செய்து முடித்து விட்டோம். அறுவடை செய்ய வேண்டும். நல்ல முறையில் வெள்ளாமல் வந்து விட்டது. ஆனால் அறுவடை செய்வதற்கு நம்முடைய கிராமத்திலிருந்து ஒரு ஆட்கள் கூட வேலைக்கு வரவில்லை. ஏன் வரவில்லை? மறுக்கிறார்கள். அவர்கள் இதற்கு முன்னாக ஏழ்மையாக இருந்தார்கள். ஆகையால் பஞ்சத்திற்கு வேண்டும் என்று நம்முடைய அரண்மனைக்கு வந்தார்கள் வேலைக்கு. ஆனால் இப்போது எல்லாரும் வசதியாக போயிட்டாங்க. ஆகையால் நல்லா படிச்சு 3000 ஆட்களுக்கு கூலி தரவில்லையா? ஒழுங்கான முறை தான் கூலி கொடுத்தேன். ஆனா வேலைக்கு நல்லா தான் கொடுத்தேன் காசு. ஆட்களுக்கு கூலி கொடுத்தீங்களா இல்லையா? ஏன் ஆள் வரல? ஏமா கூத்துந்தாமா, டெய்லியும் கூத்துந்தாமா, பொய் சொல்லக்கூடாது. இல்லம்மா, ஏமா கூத்துந்தாங்க. கணக்கு கரெக்டா கொடுத்தா ஏன்டா ஆள் வராது போறாங்க? ஏமா என்ன சூழ்ச்சி இருக்குது? அதெல்லாம் ஒண்ணி கிடையாதுமா. அதனால தெரியல, கூட்ட ஆளுங்க வரல. அப்படியா? ஆமா. என்னங்க என்ன செய்ய தெரியுமா? உடனடியாக உன் தாய் வீட்டுக்கு செல்ல வேண்டும். உன் தந்தையை பார்த்து அங்குள்ள ஆட்களை ஒரு 1000 பேர் 2000 பேர் கூட அழைச்சிக்கிட்டு வா. நல்ல முறையில் அறுவடை செய்ய வேண்டும் நம்முடைய நாட்டில். ஆமா, இதுக்கு ஏங்க மேடம் இருக்கும்? கூலி ஆட்களை அழைத்து வர வேண்டியது உன்னுடைய கடமை. அப்படியா? நிச்சயமாக நான் இப்பொழுது செல்கிறேன். எத்தனை நாட்கள் ஆகி தாய் வீடு வராதவன் இப்பொழுது வந்திருக்கிறார் என்று என் தந்தையை சந்தித்து ஆட்களை நிச்சயமா நான் ஏற்றி அனுப்புறேங்க. மறக்காமல் ஆட்களை அழைத்து வர வேண்டும். நல்ல முறையில் அறுவடை நடக்க வேண்டும். நான் சென்று ஓய்வு பெறுகிறேன். தாய் வீட்டுக்கு சென்று வா. வரும்போது ஆட்களை கூட்டிட்டு வா. இதனால வரையில தாய் வீட்டு போய் என்று சொல்லாது இப்போது போய் என்று சொல்கிறார். சரி, என்னத்தான் நடக்குது என்று எங்க அப்பாவை சந்திச்சு அதுக்கு தேவையான பதில் கிடைக்கும். அப்பா நீர்வளம் ஒருவரும் பருந்திய என் நாட்டிலும் ஒன்னாட உலகக்கூடிய இந்த மருதாபுரி நாட்டில் மார்த்தாண்ட மன்னன் என்று பெயர் பெற்று மிகவும் சீரும் சிறப்புடன் ஆட்சி செய்கிறார்கள். எனக்கு திருமணமாகி மனைவி பிரசவத்தின் போது இருந்து விட்டால் ஒரே மகள், ஒப்பற்ற மகள் மருதேவி. அவளோ முட்டத்தூர் கிராமத்து தமிழை மனமுடித்து கொண்டிருக்கின்றார். அவர் இதுவரை வந்தது கிடையாது. யாரெங்கே காவலன்?
காவலா ஐயா, நம் நாட்டு மக்கள் அனைவரும் நலமுடன் இருக்கின்றாரா? ஐயா, எவ்வித குறையும் கிடையாது ஐயா. எந்த குறையும் கிடையாது ஐயா. என்ன ஒண்ணு தெரியுமா குறை? என்ன? இந்த பாட்டில் வலி ஏற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் ஆம்பளைங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன நீ என்ன சொல்ற? பாட்டில் வேலையை கேட்டு மக்கள் நிம்மதியாக வாழ்கின்றாரா எனக்கு பாட்டில் தான் முக்கியமா? ஐயா அது மட்டுமா, இந்த ஹான்ஸ் வேலை ஒரு ஏற்றி விட்டாங்க. இப்போ 50 ரூபாய் 60 ரூபாய் விற்கிறாங்க. ஏய் ஓ, இன்னும் 2 மாசத்துல வர போறதில்லையா? இப்ப வாங்கி வச்சுக்க ஸ்டாக். ஐயா நம்ம பேசினா இருக்கிறோம். நான் ஏதோ ஒரு அம்மா வர மாதிரி சத்தம் கேக்குது பாரு. நம்மளுக்கு அப்படியே கேட்கிறது. ஆமா, யாரும் தெரியல. மகளே, யார் அது? யாரு தெரியல, குரல் மட்டும் கேக்குது. என் மகள் குரல் தான் கேட்கிறது. அதனால மகளே. ஐயா ஐயா ஐயா, அம்மா வரையில ஆய்வாக்குறாங்க. என்னது அம்மா ஆய்வாக்குறாங்க? வாங்கலாம் உனக்கு தூக்கம் வராது. எவன் பக்கத்துல போய் கூட தெரியும், அவன் தான் முன்ன வந்து நிக்கிறான். அப்பா நல்லா இருக்கிறீங்களா? ஏதோ இருக்கிறானம்மா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோமா. வேலைக்கு சாப்பிட்டு இருந்தா ஏன் உடம்பு எழுச்சி போயிருக்கு? என்னம்மா செய்யுது? வயதாகினே போகுது. வயதாகி விட்டு. ஆமா ஆமா. அப்பா நீ அவனுக்கு ஒரே மறிக்கிறீங்களா? அப்படியா? 2 பேரும் ஒரே அரிசி அப்புறமா 2 பேரும் ஒரு ரேஷன் தான் சாப்பிடுறோம். நான் குண்டாச்சி சாப்பிடுறேன், குண்டாக்குறேன். கோபா மெலிசா சாப்பிடுறாரு, அப்படிங்கிறாரு. எங்க அப்பா கூட நல்லா தான் இருக்கிறாரு, இருந்தாலும் பரவாயில்லை. அப்பா மகளே, எத்தனை காலம் பொறுத்து எதற்காக வந்திருக்கிறீங்க? எதற்காக வந்தா மகளே? முக்கியமான விஷயம். அப்படியா? கோவப்படக்கூடாது. சொல். மறுபுள்ளி இது வரைக்கும் எதனா எடுத்து கொடுத்துக்கிறியா? எங்க வந்திருக்கிற மறுபுள்ள? வரலப்பா. நீ மட்டும் வந்திருக்கியா? நான் மட்டும் தான் வந்தேன். என்னம்மா வேணும் உனக்கு? பொண்ணு வேண்டுமா, பொருள் வேண்டுமா, இல்ல இந்த நாட்டில் பாதி பங்கு வேண்டுமா? என்னம்மா வேணும்? நாடு நகரெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அப்படியா? எங்களுக்கு வேலையே அங்க ஆடுறதுக்கு ஆடு இல்லை. இருந்தாலும் முக்கியமான விஷயம். என்னம்மா அப்படியாப்பட்ட முக்கியமான விஷயம்? 1000 வேலி. 1000 வேலி அறுவடைக்கு தயாராக உள்ளது. ஆகையினால் நம்ம நாட்டில இருந்து ஆட்கள் அனுப்பினா அந்த அறுவடை முடிஞ்சது இட்டு வந்து விட்டுரும்பா. உன் கணவன் நல்லவனாக இருந்தால் மக்கள் அனைவரும் வந்து வேலை செய்வார்கள். அவன் அயோக்கியன், அதனால்தான் மக்கள். எங்க வீட்டுக்காரர் எதிராக குறை சொன்னு வச்சுக்கோ, கத்தி எடுத்து வெட்டி போடுவேன். இதுதான் சொல்கின்றேன். என்ன? ஆமா, ஆக்கிறதுக்கு நான் வந்தேன். ஆமா, ஆளுக்கு மட்டும் தான் நான் வந்தேன். ஆளை அனுப்பு அனுமாட்டது மட்டும் சொல்லு. என் வீட்டுக்காரன் குறை சொன்ன தேவையில்லை. ஒருபோதும் ஆட்களை அனுப்ப மாட்டேன் நான். அப்பா இருக்கிறது நான் ஒருத்தி மட்டும்தான்பா. அந்த நாட்டுல சந்தோஷமா வாழணும்னா நீ ஆட்களை அனுப்பினா சந்தோஷம். நீ என்னதான் சொன்னாலும் சரி மகளே, ஆட்களை அனுப்பவே முடியாது. ஏன்பா? உன் கணவன் ஒரு நயவஞ்சகன். அவனை நம்பி அவனுக்காக ஆட்கள் நான் அனுப்ப மாட்டேன். நிச்சயமாக. ஆமா. அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தேகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடும் ரத்தம் நாடிட ரெம்பெல்லாம் வாசம், வேர்வை துளிதம்ப நான் படிச்சேன் இதிகாசம், ஒன்ன போன பூமி இல்லே, ஒன்ன விட சாமி இல்லே, சொல்லுவாங்க ஏதுமில்லவா, சொல்ல விட வேதமில்லை, கண்ணுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு முன்னே கடவுள் கூட நிகரில்லே. அப்பா சொன்னதில்லை பாடி மனம் நின்னதில்லை, எதையுமே தனக்கு இதுவரை என்னதில்லை. வறுமைய சொன்னதில்லை பாடி மனம் நின்னதில்லை, எதையுமே தனக்கு இதுவரை என்னதில்லை, சொத்து தொகை எதுவும்
என்பது ஊக்குறி பறந்தாகாது. 1000 வேப்பிருந்தாலும் தோப்பான சரித்திரம் கிடையாது. ஒரே மகள், ஒப்பற்ற மகள், அறுவடைக்கு ஆட்கள் தேவை என்று கேட்கிறேன், தர முடியாது என்று கூறுகிறாய். அப்பா, என்னை முந்தி தவம் இருந்து 3 நாள் சுமர்ந்து என்னை வயிறு நோக்கி பெற்றெடுத்து என் தாய் இருந்தால் திறனைக்கு ஆளாகியிருப்பேனா? சொன்ன வார்த்தை பிரகாரம் என்னை கட்டிய கணவன் ஆட்களை அழைத்து வரவில்லை என்றால் என்ன செய்வார் என்பதே எனக்கு புரியாது. அப்பா, உன்னை கையெடுத்து கும்பிடுகிறேன், ஒரே ஒரு வார்த்தை, ஆட்களை அனுப்பி வைக்கிறேன் என்ற நான் இதை எடுத்து விட்டு போய்விடுவேன். அப்பா, அப்பா, சொன்னதை சொல்லுவேன், ஆட்களை அனுப்ப மாட்டேன். வீண் வார்த்தை பேசிக் கொண்டிருக்கேன். ஆட்களை எப்பொழுது நான் சொல்வதை விட நீ உன் கணவன் தான் முக்கியம். ஆட்களை அனுப்ப வேண்டும் என்று நீ கேட்கின்றாயோ? நீ மகனும் கிடையாது, உனக்கு நான் தந்தையும் கிடையாது. கோயில் மிதித்து அந்த குஞ்சு கது சேதமில்லை, கோவில் கதவடைச்சா சாமி தூங்க போனதில்லை. அப்பா, கோயில் மிதித்து அந்த குஞ்சு கது சேதமில்லை, கோவில் கதவடைச்சா சாமி தூங்க போனதில்லை. கோடி பணம் இருந்தா நெஞ்சுக்குள்ள எண்ணமில்லை, தாயின் மடியில தான் என்னைக்குமே துன்பமில்லை. என் தாய் மனது என் தாய் மனது வெள்ள, அதில் நான் மலர்ந்த முல்லை, என் தாயாலத்த சொல்ல ஒரு காலத்திலும் இல்லை. அன்னமே அன்னமே அன்னை சொல்வேதமே, சொந்தத்தான் ஒரு வார்த்தை போதலையே, சொந்தந்தான் தாயை விட்டு போகலியே. தாய் மனசு தங்கம், நான் அறிஞ்ச தெய்வம், நன்றி சொல்ல போதாதப்பா 7 ஜென்மம், இது மாறாத சொந்தம். தோழி மிதக்க விட்டு தூங்கப்பட்டு படிச்சவடா, தோளில் சுமந்து என்ன தோல் கொடுத்து காத்தவடா. தோளில் சுமந்து என்ன தூங்கப்பட்டு படிச்சவடா, தோளில் சுமந்து என்ன தோல் கொடுத்து காத்தவடா. நான் நோய் நொடியில் படுத்தா அவ பாய் படுக்க மறந்தா. அன்னமே அன்னமே அன்னை சொல்வேதமே, அன்னமே அன்னமே அன்னை சொல்வேதமே, சொல்லத்தான் ஒரு வார்த்தை போதலியே, சொந்தந்தான் தாயை விட்டு போகலியே. தாய் மனசு தங்கம், நான் அறிஞ்ச தெய்வம், நன்றி சொல்ல போதாதம்மா 7 ஜென்மம், இது மாறாத சொந்தம். ஆயிரம் முறை எடுத்து வைத்தாலும் சரி, பெற்றை மகள் என்று பாராமல் சாட்டிக் கொண்டு வாட்டி வதைக்கிறாய் நீ. பெற்றெடுத்த தாயில் என்ற அளவில் தாளாக்கியவர் நீங்கள். மரியாதை என்பது உனக்கு தெரியவில்லை. அப்பா, மருதாவி, என் கணவர் முரடன் தான், இல்லை என்று சொல்லவில்லை. இருந்தாலும் கூட ஈவிரக்கமில்லாத அரக்கனாக வாழ்கிறாய் நீ. ஆமா, கண்ணும் தனியாக வாய்வனுக்கு சொந்தம் என்றால் பந்தம் என்றால் என்ன தெரிய போகிறது. அது மட்டுமில்லை, என்ன தான் இருந்தாலும்
கட்டிய மனைவி இல்லாமல் தனியாக வாழ்பவன் தானே என்ன தராதாரம் தள்ளி போகிறது. வயிறு எஞ்சி சொல்றேன், நீ நல்ல கதி காண. என்ன வார்த்தை கூறினாய்? கட்டிய மனைவி என்று சொல்லி காட்டுகின்றாயா? ஓ பெத்த பொண்ணுக்கு ஆள் ஆட மாட்டேன் ஒரு அப்ப எனக்கு. மருதேவி, நீ நல்லவனுக்கு மனைவியாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு அயோக்கியனுக்கு நான் எவனுக்கு மனைவியா இருந்தாலும் பரவாயில்லை. நீ ஆள் இல்லைன்னு சொல்ல வரைக்கும் இனிமே மரியாதை கிடையாது. மருதேவி, இந்த அளவுக்கு பேச பிறகு நீ மகனும் இல்லை, நான் உனக்கு தந்தையும் இல்லை. ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீ கட்டிலில தூங்க, மரக்கட்டையில வேக ஒரே அப்பா நீ போரே ஒத்தேரே நான் தூக்கி போரே. அம்மி மீது தருந்ததி பார்த்து அழகுவிட கழுத்திலே தொட்டு தாலி கட்டிய கணவன் இருந்து விட்டால் மனைவி மண்ணுக்கு போக வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று மனதிலே மனக்கோட்டை கட்டுவாள். பெற்றெடுத்த மக்கள் இருந்தால் பாடி சுத்தி வருவாங்களாம். அந்த பாடி சுத்தி வரது கூட ஒருத்தர் கிடையாது உங்ககிட்ட. அது மட்டும் இல்லை, நீயா பார்த்து வச்சதுதான் இந்த கல்யாணம். நானா பார்த்து அடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கணவன் சரியில்லை, உன் கணவன் சரியில்லை, வார்த்தைக்கு வார்த்தை. என் வீட்டுக்காரர் சரியில்லை தான். ஆமா, கட்டி கொடுத்தது யாரு? நான் தான் கட்டி கொடுத்தேன். நாளைக்கு நீ செத்துட்டு நான் பாடு கொம்பு தூக்கி போறது யாருக்குறாங்க? அது பிறகு பார்த்து கொள்ளலாம். 4 பேர் வந்தா தான் மனசுல மடியில கிணறு இருந்தா தான், பணம் இருந்தா தான் பக்கத்துல வருவான். பணம் இல்லைன்னா யாருமே வரப்போறது கிடையாது. சொந்த பந்தமாக இருந்தாலும் கூட 10 ரூபாய் பாக்கெட்ல இருந்தா தான் 10 பேர் பின்னால சுத்துவான். எதுவுமே இல்லை, யாரும் வரப்போறது கிடையாது. அதே போலதான் நீ எனக்கு மகள் இல்லை, நான் உனக்கு அப்பனை இல்லைன்றேன். கடைசியில 2 கட்ட விரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்க, மரக்கட்டையில ஒரே அப்பாடி போரே ஒத்தேரே நான் தூக்கி போரே. கண்ணீர் கோலந்தா கடவுள் என் வாழ்க்கையில எங்க குடும்பத்துக்கு தந்த சோகந்தா. அம்மாவுக்கு மட்டும் இல்லை, மஞ்சள் முகம் நீ இல்லாம பூத்ததில்லை. அப்பா பாரு ஒரு தடவை வேலை போட்டா கலை பட்டு உடம்பு போரே அப்பாடி போரே போகும்போது என்ன கொண்டு போரே. வழச்சி கட்டணாதமெல்லாம் உடம்புக்குள்ள உடங்கி போச்சுப்பா. உடலு சுடுகாட்டிலதான் இப்ப இறுதி சடங்கு முடிஞ்சு போச்சுப்பா. எங்கப்பா என்ன கஷ்டப்பட விட்டதில்லை, அவ வந்தா கூட யாரையுமே திட்டினதில்லை. நீ ராஜா வாழ்க்கை வாழ்ந்த மனைவி மடியில மண்ணா சாச்ச போரே அப்பாடி போரே போது என்ன கொண்டு போரே. நான் வயிறு எரிஞ்சு சொல்லிட்டு போறேன், நீ நல்ல கதிக்கு அனுப்புறது இல்லை. கோடியில ஒரு பெண்ணை இருந்தா கோத்திரத்துக்கு தாக்குன்னு சொல்லுவாங்க.
கோடி கோடியா பணம் இருந்தாலும் கூட யாருன்னா இருக்கணும். நான் சொல்றத கேளு. என் கூட ஆளுங்களை அடிப்பி அறுவடை முடிஞ்சதை இட்டு வந்து விட்டுருப்பேன். கத்தினாலும் சரி கதிரினாலும் சரி எனக்கு சாபம் கொடுத்தாலும் சரி காலில் வந்து மகளே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் என் காலில் வந்து வைக்கிறேன். இப்படியா கொண்டு உனக்கு பொண்ணா பிறந்தது கூட வேற யாருக்குன்னா பிறந்திருக்கலாம். என்னத்தான் எனக்கு ஈஸ்வரில் அதை அரக்கணா வரதான். நல்லவனுக்கு நன்றி செய்யலாம். செத்து தீவனுக்கு எந்த நன்றியும் செய்யக்கூடாது. ஆனா நீ செத்துனா கூட செத்த எடுத்து உனக்கு சுகத்து கிடைக்காது. பரவாயில்லை, எதுக்கு இருந்தாலும் பரவாயில்லன்றப்பா. இதுக்கு அப்பதானே சந்திர நல்லா கட்டணும். இந்த தாலி அறுத்து 15 இருந்தா என்னத்துக்கு நாங்க வரேன். இதுக்கு அப்புறம் தானே அவர் கட்டணும். எல்லாத்தையும் முடித்து வைத்தேன். உன் கணவன் சரியில்லை என்றால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? சரி, இல்லை வா வார்த்தை அனுப்புறேன். நான் அனுப்பி வைட்டு வந்து வச்சுக்கோ. தாலி அறுத்துக்கு நான் அனுப்பிடுறேன். ஆட்டோட போடின்றான். இப்போ செய்ய மாட்டான் அந்த வேலை. ஒரு நேரம் முடியாது. ஆட்களை அனுப்ப முடியாது, முடியாது, முடியாது. வாடான்னு திருப்பி அடிக்க வந்துட்டேன் வீட்டுக்கு. வந்துட்டா வந்துரு. எத்தனை நாளைக்கு சோறு போடுவான்? வந்த பிறகு நீ எத்தனை நாளைக்கு சோறு போடுவேன்? எத்தனை நாளைக்கு சோறு போறது அப்புறம் ஆயிட்டோம். உன் பின்னாடியே வந்த பிறகு தானா வருவான் கூட்டி மோத்துக்கு. சோறு தான் போடுமா? வாய் பக்கத்துல யார் போடுறது? மரியாதை கட்டுப்பட்டா அப்ப மகளே, என்ன 1000 பேசினாலும் சரி மனசு கஷ்டமா இருக்குதுப்பா. நான் சொல்றது கேளுப்பா. அந்தாலும் ஒரு மோசமானவன். என்ன சொல்லுவாப்பா, ஆளுங்க அடிப்பி வைப்பா. நீ என்னதான் சொன்னாலும் மகளே என்னால அனுப்ப முடியாது மகளே. ஏய் போடா. ஏய் போடாடா. இந்த பாவி என்ன போராட்டம் பண்ணுறானோ, அங்க போனா ஒண்ணும் என்ன நடக்கும். இந்த பாவி ஆளுங்க நடக்க மாட்டேன்றா. சரியில்லை சரியில்லை என்னதான் சரியில்லாதப்பா. அப்படின்னா எங்க வீட்டுக்காரர் சந்திச்சாதான் இதுக்கு விடுவி கிடைக்கும்.